ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சத்தான முருங்கைக்கீரை பொரியல். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கீரை பொரியலெல்லாம் பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்க கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இங்கே நான் ஷேர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ கீரை பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுடைய லஞ்ச் மெனு பார்த்துடலாம். இது டெய்லி லஞ்சுக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சஜஷனாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுடைய லஞ்ச் மெனு இது தான். அதாவது நல்ல வெள்ளை சாதம் கூட நல்ல ஒரு சாம்பார், அவரைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், கெட்டியான தயிர், முருங்கைக்கீரை பொரியல், ஒரு ஃப்ரைடு எக்கு. ஸோ இதுதான் நான் சமைச்சேன் இன்றைக்கி. ஒரு சிம்பிளான சமையல் தான், பட் கொஞ்சம் ஹெல்த்தியான மீல், ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் மீல். ஸோ இது ஒரு சஜஷனாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கேனால ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். கீரை பொதுவாக ரொம்ப நல்லதுங்க. நிறைய நார்ச்சத்து இருக்குது, நல்ல அயன் கால்சியம் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகம். அது பர்டிகுலர்லி இந்த முருங்கைக்கீரைக்கு சத்துக்கள் அதிகம், நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா இலையாக பறித்து க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூவெல்லாம் இருந்தால் அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணி தூக்கி வீசிடாதீங்க. அதுவும் நீங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க, அதுலேயும் ரொம்ப நல்லது. பர்டிகுலர்லி இந்த முருங்கைப்பூ மட்டுமே வச்சு பொரியல் பண்ணுவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இலையாக பறித்து வச்சுருக்கிறேன். நல்லா அந்த பெரிய தண்டுகள், அந்த திக்காக இருக்கிற குச்சிகளெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப இலசாக பிஞ்சாக இருக்கிற தண்டுகள் அப்படியே விட்டுறலாம், அது வதங்கி வெந்துடும். பட் பழுத்த இலைகள் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் மெனக்கெட்டு செய்கிற வேலை தான், பட்டு அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இங்கே முருங்கைக்கீரை குயிக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் ஆட் பண்ணிக்கிறேங்க. முருங்கைக்கீரை வாங்கின உடனே நம்ம நியூஸ் பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அது க்ளீன் பண்ணும்போது முருங்கைக்கீரை மட்டும் உதிர்ந்துருக்கும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை கழுவிட்டு தாளிச்சிடலாங்க. இங்கே கீரை பொரியலுக்கு தேவையான மற்ற பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. அது தாளிச்சுட்டு என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. கீரை பொரியலில் பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி முருங்கைக்கீரை பொரியலில் பூண்டு சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா சுத்தப்படுத்தி 2 கட் பண்ணி சேர்த்தாச்சு. கீரை பொரியலுக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 வரமிளகாய் நல்லா வதக்கிடுவோம். ஸோ காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கீரை பொரியலுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கிறத விட வரமிளகாய் சேர்க்கிறது தான் நல்லது. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். நல்லா இலையாக பறித்து கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கீரை. ஸோ கழுவி நல்லா தண்ணி வடித்து வடிதட்டில் வச்சுருந்தேன். இப்போ அந்த கீரையை வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து விட்டுறலாங்க. எப்பவும் நம்ம கீரை சேர்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது வதங்கிருச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கழுவின கீரை எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வதங்கியே சுருங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கீரைக்கு எப்பவும் தண்ணி நமக்கு அளவாக தான் சேர்க்கணும், அதிகம் சேர்க்கக்கூடாது. நான் இங்கே ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். கீரை குயிக்காக வெந்துடும். ஸோ அளவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க. இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம கீரை சமைக்கும்போது உப்பு கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணணும்.
ஏன்னா கீரைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க உப்பு பிடிக்கும். நம்ம காய்கறி பொரியலுக்கு சேர்க்கிற மாதிரி நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. கீரைக்கு அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் கீரை கசந்துராமல் இருக்கும். ஸோ கவனமாக உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். கீரை குயிக்காக வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இடையில எடுத்து கிளறி விட்டுருங்க. நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ அகைன் மூடி வச்சிடலாம். இன்னொரு 3-4 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டிருச்சு. நல்ல கீரை வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல பூ மாதிரி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான கீரைங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். சாம்பார் பண்ணலாம், சூப்பு பண்ணலாம், இந்த மாதிரி பொரியலாகவும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சுட சுட சாதத்தில் முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லதும் கூட. இதே மாதிரி செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாங்க. அதாவது சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து நெய்யை விட்டு கலந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதமாக பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.